இல்லையே, இந்த மக்களை நம்ப முடியலையே. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள், நான் ஆட்சிக்கு வந்தனா இந்த கார்ப்பரேட் கம்பெனிலாம் இருக்காது, இந்த மாதிரி விவசாயிகள் சம்பந்தப்பட்டது, விவசாயிகள் பிழைக்கிற மாதிரி இருக்கிறதுக்கும் மக்களுக்கு கண்டிப்பா எப்படி விழிப்புணர்வு பண்ணணும்ன்றத ஸ்கிரீன் பண்ணிட்டு இருக்காரு, காட்டு கட்டின்னு இருக்காரு. அதுவும் இல்லாத கொற்ற மழையில மக்கள் ஒரு இன்ச்சு கூட நவுறாம உட்காந்து அந்த மனுஷன் என்னதான் பேசுறாரு அவரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களே. அததான் யோசனை பண்றேன், இந்த மக்களை நம்பலாமா நம்ப கூடாதா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு சைடு இது என்னன்னு பார்த்தா இவர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்காரு. ஏன்னா கட்சிக்காரங்க மக்களுக்கு காசு கொடுத்துதான் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஆனா இவர் அப்படி இல்லைங்க, மக்கள் கிட்ட காசு வாங்கி லஞ்சன்றதை நான் ஒழிச்சு நான் காட்டுறேன் அப்படின்றதுக்காக காசு வாங்கி மக்களுக்கே செலவு பண்றாருன்னா அதுல ஏதோ ஒரு திட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா செங்கோல கொடுத்தீங்க, வேல் கொடுத்தீங்க, ஏதோ கொடுத்தீங்க. ஆனா எனக்கு பாத்தீங்களா முருகனோட வேலை கிடைச்சி என்னையா பண்ணிட்டு இருக்க, வாடா மக்களுக்காக எதனா செய்யறா அப்படின்னு சொல்லி முருகன் என்ன கூப்பிட்டாரு. அதுக்காக தான் வந்திருக்கேன், நான் சினிமாவெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு இவரும் ஒரு மெசேஜ் கன்வே பண்ணியிருக்காரு நம்மளுக்கு. அது எப்படின்னு தெரியல. நம்ம சீமானவர்கள் போனா மட்டும் எல்லா இடத்துலயுமே மழை பெய்யுது. அதுவும் என்னன்னு கேட்டா எனக்கு கடவுளே ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா மழைன்றது பாசிட்டிவான விஷயம் இல்லையா, அதுக்காக தான் நினைக்கிறேன். மழைன்னு கூட பார்க்காம ஒரு இன்ச்சு நவுறாம அவர் நின்ன இடத்துல இருந்து அப்படியே பேசுறாருன்னா அப்ப அவர் மனசுல எவ்வளவு ஒரு நெருப்பு இருந்திருக்கும். கொடை கேட்டுமே சார், கொடை பிடிங்கன்னு கேட்டுமே, வேணாம் நீங்களே எனக்காக மழை நினைங்கன்னா நான் நனையறதுக்கு என்னங்க பாத்துக்கலாம் அப்படின்னுட்டாருங்க. இதுவும் ஒரு வைராக்கியம் தானே. இது இல்லாம ரீசெண்டா ரீல்ஸ் பாத்தீங்கன்னா டிஎம்கேவா ஏடிஎம்கேவா தாவேக்காவா கேட்டா அதெல்லாம் கிடையாது, நாம் தமிழர் கட்சி அப்படின்ட்டு வேற கொஞ்சம் அது வேற கொஞ்சம் ரூமர் போயிட்டு இருக்கு. ஆஹா, யார் வரப்போறான்ற ஒரு விறுவிறுப்பு தான் மக்கள் கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. யார் வந்தாலும் சரிங்க, மக்களுக்கு நல்லது செய்யறவங்களா இருந்தா ரொம்ப நல்லது. நன்றி.